மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய காணொளி புலி பதுங்கிறது பயத்துல இல்லை பாயிறதுக்கு அப்படின்ற மாதிரி அமெரிக்கா புதிய சத்தமில்லாத ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்குது. இந்த யுத்தத்திற்கு வலு சேர்க்கவும் பக்கபலமாகவும் சவுதி அரேபியா தனது பங்குக்கு ஏதோ ஒன்று பண்ண போகுது. அப்படியான ஒரு கதை அம்சம் தான் இந்த காணொளி. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. என்னடா இப்பதான ஒரு யுத்தம் முடிச்சாச்சு, அமைதி திரும்பியாச்சு, இதுக்குள்ள என்ன யுத்தம் அது அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? இந்த யுத்தம் சத்தம் இல்லை, ரத்தம் இல்லை, அதை விட மோசமான ஒரு யுத்தத்தை அமெரிக்கா தொடங்க காத்திருக்குது. இந்த யுத்தம் சீனாக்கும் அமெரிக்காக்கும் இடையிலானது. நிலச்சண்டைகள் கிடையாது, ஆயுத சண்டைகள் கிடையாது, வணிக யுத்தம், வர்த்தக யுத்தம். இந்த யுத்தம் 2018ஆம் ஆண்டு ஆரம்பமானது. இது ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு அறிக்கை காரணமாக இருந்தது. அந்த அறிக்கை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2050ஆம் ஆண்டாகும் பொழுது அமெரிக்காவை பின்தள்ளி சீனா இந்த உலகத்தினுடைய வல்லரசாக தலை நிமிர்ந்து நிற்கும் என்பதுதான் அந்த அறிக்கை சொல்ற ஒரு விஷயம். சரி, அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, 2050ஆம் ஆண்டாகும் பொழுது சீனாவினுடைய பொருளாதாரம் 58.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸை எட்டும். இப்போது இந்த அறிக்கை வரும் பொழுது அதனுடைய பொருளாதாரம் கிட்டத்தட்ட 14 டிரில்லியன் அமெரிக்க டாலர். ஒவ்வொரு வருஷம் 10% அது உயர்ந்து வளர்றதை பார்க்க முடியுது என்று சொல்லி அந்த அறிக்கை சொல்றதை பார்க்க முடியுது. 2வது இடத்துக்கு வர்ற நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லிருக்கு. இந்தியாவினுடைய அந்த 2050ஆம் ஆண்டுல அதனுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 44.1 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸை அது எட்டும் சொல்லப்பட்டிருக்கு. 3வது இடத்துல அமெரிக்கா இருக்கும். அந்த காலப்பகுதியில அமெரிக்காவுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 34.1 டிரில்லியன் அமெரிக்க டாலரை அது எட்டிருக்கும். இப்போ அதனுடைய பொருளாதார நிலைமை எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 20.4 டிரில்லியன் அமெரிக்க டாலர்ஸா இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப அமெரிக்கா யோசிச்சது, காலகாலம் வல்லரசா இருக்கணுமாக இருந்தா சண்டையோட காலம் கழியக்கூடாது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் ஆரம்பமாக அவர் ஆட்சி செய்த அந்த காலப்பகுதியில எப்படியாவது சீனாவை வளைச்சு போடணுமே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. வந்தவர் என்ன பண்ணினார்னா, சீனாவை வர்த்தகத்துக்காக கூப்பிட்டாரு. சீனாக்காரன் பொல்லாதவன், அது ட்ரம்முக்கு தெரியாதா என்ன? சரி கூப்பிட்டு 2018 ஆகும்போது இவர் என்ன பண்ணினார்னா, எங்கட நாட்டுக்கு நீங்க பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம், அதுக்கான கதவுகளை நாங்க திறக்கிறோம். அதுக்கான வரியாக அவர் கிட்டத்தட்ட 30% நிர்ணயிச்சாரு. அதையும் ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதோட அமெரிக்கா என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வரியோட மட்டும் நின்று கொள்ளாம ஹுவாய் போன்ற நிறுவனங்களுக்கு மிக பயங்கரமான அடக்குமுறைகளை பயன்படுத்தி அதை பேன் பண்ணினாங்க. அதுக்கு மேல கிட்டத்தட்ட 1300 பொருட்கள்ல பட்டியலிட்டாங்க. இவைகளுக்கு தான் இந்த வரி அப்படின்னு சொல்லி சீனாவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வியாபாரத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க. அந்த காலப்பகுதியில சீனா அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்த பொருட்களுடைய பெறுமதி 478 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். அதே நேரம் அமெரிக்கா சீனாக்கு விற்ற பொருட்களுடைய பெறுமதி 155 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இப்ப சீனா யோசிக்குது, இவ்வளவு தூரம் பிசினஸ் பண்ணிட்டோம், அவங்க பெருசா பிசினஸ் பண்ணலையே இதுல. ஏண்டா சீனா சொல்லுது, அப்படியாக இருந்தா உங்களுக்கான பொருட்களோட வரியை நாங்க 30 ஆக்குவோம் என்ற ஒரு பிரச்சனை வந்ததோட மீண்டும் ஒரு ஒப்பந்தத்துக்கு ட்ரம் நிர்வாகம் போகுது. சீனாவை கூப்பிட்டு பேசினாங்க, பரவாயில்ல நாங்க இப்படி ஒன்று செஞ்சு கொள்வோம், இதுக்கு பின்னால நாங்க உங்களோட வரியை குறைக்கிறோம், எங்களோட வரியை நீங்க ஏத்த வேணாம். இன்னொரு கண்டிஷனை வச்சாங்க. ஆனா மேலதிகமாக 200 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் லாபம் ஈட்டுற மாதிரி நீங்க பிசினஸை விரிவுபடுத்தணும் அப்படி சொன்ன நேரம். அதுக்கு பிறகுதான் 2019ஆம் ஆண்டு என்ன பண்றாங்கன்னா, COVID-19 அப்படின்ற ஒரு வைரஸை யாருக்குமே தெரியாம கசிய விட்டாங்க. இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்டது முழுக்க அமெரிக்கா பாதிக்கப்பட்ட மாதிரி எந்த நாடுகளும் பாதிக்கப்படல பொருளாதார ரீதியாக என்று சொல்லப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் ஒரு பிசினஸ்மேன், அவர் தோத்து போன இடம் இது என்று அவர் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. அதனால கடுப்பான டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த சீனா தலைவரோட பேசுவதற்கு எதுவும் இல்லை, அவர்களுடைய வாலாட்டுகின்ற விஷயங்களை உள்நாட்டில் மட்டும் வச்சுக்க சொல்லுங்க, அதுக்கு வெளியே எங்கள்கிட்ட எல்லாம் காட்ட ஆரம்பிச்சா அதை வெட்டி போடுவோன்ற மாதிரி மிக பயங்கரமாக விமர்சனம் செஞ்சாரு. அது மட்டும் இல்ல, சீனாவினோடனான எல்லா உறவுகளையும் நாங்க முடிச்சுக்கிறோம், இதுக்கு பிறகு அவங்களோட எந்த உறவும் இல்லைன்னு பயங்கரமாக கடுப்பானாரு. அப்ப தெரிஞ்சிச்சு அந்த குஞ்சிக்கண் சீனா எப்படிப்பட்டவன் அப்படின்னு ஒரு விஷயத்த டொனால்ட் ட்ரம்ப்
படிச்சு கொண்டாரு. ஆனா அந்த ஒரு விஷயத்த மனசுல வச்சுட்டு டொனால்ட் ட்ரம்ப் மறக்காம அப்படியே வாழ்ந்து வர சந்தர்ப்பத்துல தேர்தல் ஒன்று அடுத்த கட்டமாக நகரத்தை பார்த்து அவர் என்ன பண்ணார்னா, தேர்தல் பிரச்சாரங்கள்ல சொன்னார் என்ன தெரியுமா, கொரோனா வைரஸினால எந்த நாடு இழந்தவற்றை கண்டிப்பா சீனா மீள செலுத்த வேண்டும். அது ஒரு பிரச்சாரத்துல ஒரு விஞ்ஞாபனமாக சொல்லி இருந்தது மட்டுமல்ல, சீனா பொருட்களுக்கு 60% வரியை நான் உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் நடக்குமா என்ற ஒரு நேரத்துல தான் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற ஒரு சூழல் உருவாகுது. வெற்றி பெற்றவர் என்ன பண்ணினாருன்னு கேட்டா, இதுக்கெல்லாம் தடையா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் களையணும்னு சொல்லி மத்திய கிழக்குல இருக்கிற யுத்தத்தெல்லாம் முடிக்கணும்னாரு. அந்த யுத்தத்தை முடிக்கணும்னு ஆசைப்பட்டது நிச்சயமாக முஸ்லிம்கள் மீது இருக்கிற அக்கறையிலையோ மத்திய கிழக்கு நாடுகள் மீது இருக்கிற அக்கறையிலோ கிடையாது. காரணம் இவருக்கு இருக்கிற தலைவலி சீனா. இந்த சீனாவுடனான வேறொரு யுத்தத்தை ஆரம்பிக்கணும். அதுக்கு மத்திய கிழக்கு நாடுகள்ல முதலீட்டாளர் வரணும். அதுக்காகத்தான் அந்த ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார் டொனால்ட் ட்ரம்ப். உடனடியாக சொன்னாரு, யுத்தத்தை நிறுத்துங்க, யுத்தத்துக்கு நீங்க போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னது மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணினாருண்டா, இப்போதைக்கு நமக்கு முதலீடு செய்யறதுக்கு யார் வருவான்னு யோசிக்கிற இந்த நேரத்துல தான் அமெரிக்கால மிகப்பெரிய ஒரு காட்டுத்தீ வந்தது. அந்த காட்டுத்தீ பண்ணின பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்தது. இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 20 நாட்களை தாண்டியாச்சு. ஆரம்பத்துல 5 நாளுடைய இழப்புகளை மட்டும் அமெரிக்கா வெளியிட்டது. அதுல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் 275 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நட்டமானது அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைக்கு மேல பல்வேறு பிரச்சனைகளை அமெரிக்கா பார்க்கிற இந்த சந்தர்ப்பத்துல இந்த இழப்பை எங்கடா ஈடு செய்யற அப்படின்னு சொல்லி யோசிச்சாரு. காரணம் என்னடா, அவர் ஒரு பிசினஸ் மேன். லாபம் வர்றது போலவே நட்டங்களை குறைக்கிறதுலே அவர் குறியா இருப்பாரு. ஒரு கணப்பொழுதுல இத்தனை பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் போச்சே அப்படின்ற கனவுல என்ன பண்ணலாம், எனவே முதலீட்டாளர்கள் தேடலாம் அப்படின்னு சொல்லி சென்ற 22ஆம் தேதி புதன்கிழமை பின் சல்மானுக்கு ஒரு கோல் வருது. பின் சல்மான் கேட்கிறார், யார் பேசுறீங்க? டொனால்ட் ட்ரம்ப் பேசுறேன். அப்ப சொல்லியிருக்கிறார், மத்திய கிழக்கு நாடுல ஒரு ஸ்திரத்தன்மை வரணும், அமைதி நிலவணும் என்பதை நான் விரும்புறேன். இந்த பயணத்தில் நீங்க என்னோட இணைஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னதோட மேல சொல்லுங்களேன் சார் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு, பயங்கரவாதத்தை நாங்க இல்லாமாக்கணும் மத்திய கிழக்கு நாடுகள்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நான் என்ன பண்ணணும், நானும் உங்களோட நாட்டுக்கு வரப்போறேன், ஒரு 500 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் எங்களோட நாட்டுல நீங்க முதலீடு செய்யணும், அது சம்பந்தமா பேச போறேன் அப்படின்னு சொன்னதோட அப்படியா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பின் சல்மான் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டாரு. பின் சல்மானோட பேசினது புதன்கிழமை. வியாழக்கிழமை ஆகும்போது அவங்களுடைய பொருளாதார அமைச்சர் ஒரு ஊடக மாநாட்டை நடத்தினாரு. அதுல என்ன சொன்னாருன்னா, அமெரிக்கா நாட்டுல நாங்க முதலீடு செய்யறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம். கிட்டத்தட்ட 750 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செய்வதாக நாங்கள் உத்வேசித்திருக்கிறோம். முதற்கட்டமாக வருகின்ற 4-5 ஆண்டுக்குள்ள 600 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நாங்கள் முதலீடு செய்ய போறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க. சரி, அமெரிக்கர்கள் பொருளாதார ரீதியாக விழுகிறது தான் மத்திய கிழக்கு நாடு அமைதியாக வாழும் என்பதுதான் அரசியல் விமர்சகர்கள் சொல்லுற ஒரு விஷயம். அதுக்கான இயற்கை கொடுத்த ஒரு தண்டனை, கடவுள் கொடுத்த ஒரு தண்டனையாகவும் பேசுகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குது. அமெரிக்காவுடைய காட்டுத்தீய அவங்க விழுந்தது தான் இன்னைக்கு கஸா அமைதியாக இருக்க காரணம் என்று சொல்லப்படுற இந்த சந்தர்ப்பத்துல பின் சல்மான் எதற்காக அமெரிக்காவை தூக்கணும், முட்டு கொடுக்கணும், வாழ வைக்க, இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரபு நாடுகள்ல யாரு பெருசு யாரு சிறுசு என்ற போட்டி இருக்கு. அமெரிக்கா நம்மளுக்கு போன் பண்ணி வாங்கன்னு சொல்றதா இருந்தா நம்ம தானே கெத்து அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பெருமைக்காக கூட இருக்கலாம் ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் அமெரிக்காவுக்கு பிடிக்காத நாடுகள் இருந்தா அவங்கள ஒரு வழி பண்ணிடுவாங்க. சதாம் ஹுசேனை பிடிக்கல, அந்த நாட்டை முடிச்சு வச்சாங்க. உசாமா பின் லாடனை பிடிக்கல, அந்த நாட்டை சுடுகாடாக மாத்தினாங்க. கத்தாஃபியை பிடிக்கல, அந்த நாட்டை துவசம் செஞ்சாங்க. இப்ப சவுதிக்கு தெரியும், இவங்களுக்கு நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நம்மளோட அரச பரம்பரைக்கு ஒரு சிக்கலை உண்டாக்கிடுவாங்க. பயத்துல கூட ஓடி போய் கேட்டதை விட அதிகமாக நாங்க செய்யறோம்னு சொல்லி கொடுத்திருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்த ஒரு விஷயம் சீனா சார்பு நிலையில நம்ம இப்ப இருந்துட்டா நிச்சயமா ஆயுதத்தை கொண்டு மிரட்டுவாங்க, அல்லது ஏதோ ஒரு அடக்குமுறையை வச்சு நம்மளை மிரட்டுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் கணக்கொண்ட சல்மான் போட்டிருக்கணும். எனவே அமெரிக்கா பக்கம் நிற்கிறது சால சிறந்தது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு முடிவுக்கு சல்மான் வந்திருக்கணும். சவுதி அரசு இப்படி அமெரிக்காவை போஷிக்கிற அளவுக்கும் அமெரிக்காவை பாதுகாக்க பக்கபலமாக இருக்க நினைக்கிறது என்றது உண்மையில் ஒரு ஆரோக்கியமற்றதாகத்தான் மீசான் டிவி பார்க்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா பொருளாதாரத்துல வளர்ந்ததுனாலதான் மத்திய கிழக்கு நாடுகள்ல இத்தனை அட்டகாசத்தையும் பண்ணியது. உதாரணமா ஈராக் யுத்தத்தை எடுத்து பாருங்களேன். அவங்க ஈராக் யுத்தத்துக்கு செலவழிச்சது எவ்வளவு தெரியுமா? 2.89 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். இரண்டாவது ஆப்கானிஸ்தான் யுத்தம், அப்பாவி மக்களை கொண்டு குவிச்சிங்க, இதுக்கு நீங்க செலவழிச்சது எவ்வளவு தெரியுமா? 2.6 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். பலஸ்தீன யுத்தத்துக்காக அமெரிக்கா 1946 இருந்து
2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 260 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்ததாக சொல்லப்படுது. இந்த யுத்தத்திற்கு 2.6 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்ததாக சொல்லப்படுது. இதெல்லாம் செய்ய காரணம் என்ன தெரியுமா? வளமான வாழ்க்கை, ஓஹோன்ற செல்வ செழிப்போடு வாழ்றதுனாலதான் இந்த அட்டகாசத்தெல்லாம் பண்ண நினைக்கிறாங்க. போதுமோட அட்டகாசம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சேதத்தையும் ஏதோ ஒரு சேதாரத்தை உண்டு பண்ணி கொஞ்சம் அடக்கி வாசிக்க இயற்கை முற்பட்டாலும் கூட சவுதி அரசு இதெல்லாம் கருத்துல கொள்ளாம இந்த ஒரு உதவியை பண்ண போனதுன்றது இன்னும் ஒரு 10 வருஷத்திலேயோ 15 வருஷத்திலேயோ மீண்டும் அரபு நாடுகள்ல இவங்களுடைய அட்டகாசம் வரதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்பது ஏன் பின் சல்மான் யோசிக்கல என்றுதான் நமக்கு இருக்கிற கேள்வி. இந்த கஸா யுத்தத்தை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு பல்வேறு பேச்சுவார்த்தைகளை ஈடுபட்ட நாடு எது தெரியுமா? ஒன்று எகிப்து, மற்றொன்று கட்டார். 10 பேச்சுவார்த்தைகள் 10 தோல்வியில் அடைஞ்சது. தீக்காடு பற்றினதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் யோசிச்சாரு, பொருளாதாரத்தை கட்டியெழுப்பணுமாக இருந்தால் இந்த யுத்தத்தை முடிவு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு விஷயத்தோட சவுதி மூக்க நுழைக்கவும் இல்லை, தலையீடு செய்யவும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் சவுதி போனதாகவும் இல்லை. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர் இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, கஸா மக்கள் அந்த பகுதியில் வாழ தேவையில்லை, அனர்த்தம் உள்ள இடம், இடர் உள்ள இடம், அது மனித பலியெடுக்கக்கூடிய இடமாக நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ண போறோம். அங்கிருந்து நீங்க ஒன்று ஜோர்தானுக்கு போங்க, இல்லையா எகிப்துக்கு போங்க. நான் சிசியோடையும் பேசியாச்சு, அப்துல்லா தானியோடையும் பேசியாச்சு, அவங்க ஓகே சொல்லியிருக்கிறாங்க, நீங்க வரலாம், அங்க போகலாம், அதுக்கான எல்லா ஏற்பாடும் நாங்கள் செஞ்சு தருவோம், இதுதான் மத்திய கிழக்கு நாடு அமைதியா வாழ்வதற்கான ஒரு தீர்வு என்று சொல்லியிருக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். இப்ப பாருங்களேன் எதை நோக்கி இந்த அரசியல் நகருது, இந்த பொருளாதார யுத்தம் எங்க தொடங்கி எங்க முடிய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு கணிக்க முடியுது. சூழ்ச்சிக்காரர்களுக்கெல்லாம் சூழ்ச்சி செய்கிறவன் இறைவன். பார்க்கலாம் இந்த சூழ்ச்சி எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. இந்த யுத்தம் பற்றி விமர்சகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுத யுத்தத்தை விட ரொம்ப மோசமான கடுமையான யுத்தமாக இது இருக்கும், இதுக்கு சத்தம் இல்லை, இதுக்கு இரத்தம் இல்லை, இது படிப்படியாக வறுமை கோட்டில் வாழுகின்ற நாடுகளை ரொம்ப பாதிக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுடைய யுத்தத்துல பாதிக்கப்பட போறது இவங்க மட்டுமல்ல, இதை தாண்டி அப்பாவி நாடு பாதிக்கப்படும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. பசியோட சாகின்ற ஒரு நிலை உருவாகும், பொருட்களுடைய விலைவாசி கூடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த யுத்தத்துல யார் வெற்றி பெறுவா அப்படின்னு கேட்டா, தொழில்நுட்பம் யார் கையில் இருக்குதோ அவங்க வெற்றி அடைவாங்க. அந்த கருத்தின்படி அமெரிக்காவை விட வளர்ந்து வர ஒரு நாடு சீனா, நிச்சயமா சீனா இந்த யுத்தத்துல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்ற விமர்சனங்களும் சொல்லப்படுது. எனவே இது எங்க போய் முடியும் என்பதுதான் நமக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்பாவித்தனமாக 3ஆம் நிலையில் இருக்கின்ற நாடுகள் ரொம்பவே பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ற ஒரு விஷயம் தெரிகிறது. எனவே என்னதான் இருந்தாலும் இந்த யுத்தத்திற்கு முஸ்லிம் நாடுகள் பக்கபலமாக இருக்கக்கூடாது என்பது எமது பார்வை. அது நடக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.